Hi guys, good evening. கடந்த சில நாட்களாக பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியாவுடைய காஷ்மீருக்குள்ள ஊடுருவறதுக்கு தீவிரவாதிகள் தீவிரமான முயற்சி செய்துகிட்டு இருக்காங்க. அவங்க இந்தியாக்குள்ள நுழையிறதுக்கு சௌரியமா இருக்கிறதுக்காக பாகிஸ்தான் ஆர்மி கவர் ஃபயர் கொடுத்துக்கிட்டு இருக்குது. வழக்கமாக நடக்கிற விஷயம் தானே இது அப்படின்னு சொல்லி இந்த முறை நம்மளால கடந்து போக முடியல. ஏன் அப்படின்னாக்க வழக்கமாக பாகிஸ்தான் ஆர்மி சுடும்போது அதை எதிர்த்து ஒரு தற்காப்புக்காக மட்டுமே சுட்டு வந்த இந்திய ஆர்மி இந்த முறை டிஃபென்சிவ் டாக்டிக்கை கைவிட்டு அஃபென்சிவாக பாகிஸ்தான் ஆர்மி மீது தாக்குதல் தொடுத்திருக்கு. இதுதான் ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்குது. அதனால இரண்டாம் முறையாக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியை பிடித்த பிறகு இந்தியாவின் அணுகுமுறையில பெரும் மாற்றம் ஏற்பட்டிருப்பதாக சிலர் கருதுறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். வாங்க. அதற்கு முன்பாக உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. பக்கத்திலேயே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை தட்டிட்டீங்கன்னா நோட்டிபிகேஷன் உடனடியாக உங்களுக்கு சேரும். அதே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க லைக் போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டாபிக்ஸ் வேற ஏதாவது நான் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 1947-48ல பாகிஸ்தான் காஷ்மீரின் ஒரு பெரும் பகுதியை ஆக்கிரமிச்சது. அதை காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்த பிறகு இந்தியன் ஆர்மி போய் தடுத்து அப்போ ஒரு போர் மூண்டது. அதனால அந்த பாதி காஷ்மீர் பாகிஸ்தான் கிட்டையும் பாதி காஷ்மீர் இந்தியா கிட்டையும் நின்றுச்சு. ஆனால் அப்பொழுதிருந்தே இந்தியாவின் மீது ஒரு மறைமுகமான போர் தொடுத்து வருகிறது பாகிஸ்தான் அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு அவங்க கையாளுற டாக்டிக்ஸ் என்ன அப்படின்னா தீவிரவாதம் தான். தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்க இருந்து காஷ்மீருக்குள்ள அனுப்பி இங்க தீவிரவாதிகள் பிரச்சனை பண்ணி அதனால காஷ்மீரை தான் பிடிக்க முடியும், காஷ்மீர் தங்களோடு இணையும் அப்படிங்கிற ஒரு பகல் கனவு கண்டுகிட்டு இருக்குது பாகிஸ்தான். அதே பாலிசியை இன்று வரை தொடர்ந்துகிட்டு இருக்குது பாகிஸ்தான் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடமும் நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அங்க இருந்து இங்க பாகிஸ்தான் அனுப்புது. ஜம்மு காஷ்மீர்ல தான் பிடிச்சு வச்சிருக்கிற பகுதிக்கு ஆசாத் காஷ்மீர் அப்படின்னு பேர் வச்சு அந்த பகுதியில நிறைய தீவிரவாதிகளுக்கான பயிற்சி முகாம்களை வைத்திருக்கிறது பாகிஸ்தான். அங்க பயிற்சி அளித்து அவங்கள பொடிநடையாவே அனுப்பி வைக்கிறாங்க காஷ்மீருக்குள்ள. காஷ்மீருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு அந்தஸ்தை இந்தியா தன்னிச்சையாக விலக்கியது. இதை தொடர்ந்து தனது இந்திய எதிர்ப்பு போக்கை தீவிரப்படுத்தியது பாகிஸ்தான். சமீப காலமாக பாகிஸ்தானிலிருந்து தீவிரவாதிகள் இந்தியாவிற்குள் அனுப்ப மிகுந்த சிரத்தை எடுத்து வருகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதிகளுக்கு முகாம் அமைத்து பயிற்சி அளித்து வருகிறது பாகிஸ்தான். பயிற்சி பெற்ற பிறகு தீவிரவாதிகளை இந்தியாவிற்குள் அனுப்பி வைக்கும். ஆக்கிரமிப்பு பாகிஸ்தானில் இருந்து அந்த தீவிரவாதிகள் இந்திய எல்லை வரை இரவில் இந்தியாவிற்குள் நுழைவது வழக்கம். பனிமலைகள் நிறைந்த காஷ்மீர்ல அவங்க நடந்தே இந்தியாவுக்குள்ள வந்துடுவாங்க. பார்டர்ல நிறைய இடங்கள்ல ஃபென்ஸ் கூட கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அது பனிமலைகள் சூழ்ந்த பகுதி. அதனால அதை கண்காணிப்பதும் மிக கடினமான செயலாகவே இருந்து வருது. அந்த மாதிரி தீவிரவாதிகள் இந்திய எல்லைக்குள்ள நுழையிற சமயத்துல அவங்க நுழையிறதுக்கு ஏதுவாக பாகிஸ்தான் இந்திய எல்லை பாதுகாப்பு படைகள் மேல சிறு சிறு தாக்குதல்கள் நடத்தி ஒரு டைவர்ஷனை உருவாக்கும். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தீவிரவாதிகள் இந்தியாவுக்குள்ள ஓடி வந்துடுவாங்க. இதுதான் வழக்கமாக நடந்துகிட்டு இருக்கிற நடைமுறை. வழக்கமாக இந்திய பாதுகாப்பு படையினர் தற்காப்புக்காகவே திருப்பி சுடுவாங்க. ஆனா இந்த முறை இந்திய படையினர் பீரங்கிகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள்ள சில தீவிரவாத பயிற்சி முகாம்களை குறிவைத்து தாக்குனாங்க. அதுல 3 முதல் 10 பாகிஸ்தான் ராணுவத்தினர் வரைக்கும் இறந்திருக்க கூடும் அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியாகுது. தாக்குதல்ல 3 தீவிரவாத பயிற்சி முகாம்கள் முற்றிலுமாக அழிஞ்சிட்டதாக இந்தியா சொல்லுது. தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளித்து இந்தியாவிற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கும் அதே வேளையில பாகிஸ்தான் ராஜாங்க முறையிலையும் இந்தியாவை தாக்க எத்தனித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையில பாகிஸ்தான் பிரதமர் திரு இம்ரான் கான் 50 நிமிடம் உரையாற்றினார். ஆனால் அதுல கிட்டத்தட்ட பாதி நேரம் இந்தியாவை பத்தியும் காஷ்மீரை பற்றியுமே புலம்பி தள்ளினார் அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் துருக்கி, மலேசியா, சீனா போன்ற தனது நட்பு நாடுகளின் துணையோடு இந்தியாவை தாக்க முற்பட்டது பாகிஸ்தான். ஆனால் இது எதுவுமே எடுபடவில்லை அப்படிங்கிறதா உண்மை. உலகின் பல்வேறு முஸ்லிம் நாடுகளோட ஆதரவையும் கோரி வருகிறது பாகிஸ்தான். பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில இந்தியாவும்
தீவிரமான இராஜாங்க நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் பலனாக சமீபத்தில் நடந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் கூட்டத்தில் தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் தொடர்ந்து ஆதரவளித்து வருகிறது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானை தொடர்ந்து கிரே லிஸ்டிலேயே வைத்துள்ளது சர்வதேச நாடுகள் கூட்டமைப்பு. FATF அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடுகள் தீவிரவாதிகளுக்கு பண உதவி அளிக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிற அமைப்பு இது. அந்த மாதிரி தீவிரவாதிகளுக்கு பண உதவி அளிக்குது ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அவங்கள முதல்ல கிரே லிஸ்டில் போடுவாங்க. கிரே லிஸ்டில் போட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த நாட்டுக்கு வர்ற வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் ஒத்து வரல, மேலும் தீவிரவாதிகளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டை அதுக்கு பிறகு பிளாக் லிஸ்டில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிளாக் லிஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முதல் படி தான் கிரே லிஸ்ட். இம்ரான்கான் அமெரிக்காவின் ஆதரவையும் நாடி சென்றாரு. ஆனால் அவரால் ட்ரம்ப்பை அசைக்க கூட முடியல அப்படிங்கிறதான் உண்மை. மாறாக ட்ரம்ப் என்ன சொன்னார் அப்படின்னா, பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா ஆயிரக்கணக்கான கோடிகளை வாரி வாரி வழங்கி இருக்குது. ஆனால் பாகிஸ்தான் என்ன பண்ணுச்சு, காசையும் வாங்கிக்கிட்டு ஒசாமா பின் லேடனையும் அவங்களே பாதுகாப்பாக வச்சிருந்தாங்க, அமெரிக்கர்களை முட்டாளாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் மீதுள்ள தனது ஆதங்கத்தை சமீபத்தில் வெளிப்படுத்தினார் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள். இன்றைக்கு சீனா மற்றும் சில முஸ்லிம் நாடுகளை தவிர பாகிஸ்தானை சீண்ட கூட ஆள் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவும் இந்தியாவுக்கு மேலும் பலம் சேர்ப்பதாகவே அமைந்துள்ளது. இனியாவது பாகிஸ்தான் தனது தீவிரவாத ஆதரவு போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பல நாடுகளும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இரண்டாம் முறையாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு தான் ஒரு பலம் பொருந்திய நாடாக வலம் வர வேண்டும் அப்படின்னு இந்தியா நினைக்குது அப்படிங்கிறதா உண்மை. அதற்கு தகுந்தவாறு இந்தியா காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதும் உண்மை. அப்படி உலக அரங்கில் தான் ஒரு சூப்பர் பவராக, ஒரு பலம் பொருந்திய ஒரு பவர்ஃபுல் நேஷனாக வலம் வர வேணும் அப்படின்னாக்க பாகிஸ்தான் மாதிரியான தீராத தலைவலிகளுக்கு ஒரு நிரந்தரமான உறுதியான தீர்வு காண வேண்டும் அப்படின்னு திரு நரேந்திர மோடி அவர்கள் எண்ணுவதாகவே அவருடைய சமீபத்திய நடவடிக்கைகள் காட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. அதைத்தான் உலக நாடுகளும் இப்பொழுது உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்தியாவின் போக்கு இந்தியாவை விரைவில் ஒரு சூப்பர் பவராக மாற்றுமா, குறைந்தபட்சம் ஆசியாவிலாவது நாம் ஒரு பெரும் பலம் பொருந்திய நாடாக வலம் வருவோமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேறொரு வீடியோவோடு சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.